Hello everyone. In this video we are going to see 10th Samachir Max Algebra exercise 3.12 question number 9. Question number 9 la enna kuduthirukanga two women together took 100 eggs to a market. 100 eggs 100 முட்டைகளை ரெண்டு பெண்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. One had more than the other. 100 eggs கொண்டு போறாங்க. One had more than the other. ஒருத்தவங்கள்ட்ட இருந்ததை விட ரெண்டு உமனும் சேர்த்து 100 முட்டைகள் கொண்டு போறாங்க. அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர்ட்டையும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொல்லல, ஒரு ஆள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு, ஒரு ஆளை விட இன்னொரு ஆள்கிட்ட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. Both sold them for same sum of money. ரெண்டு பேருமே ஒரே ரேட்டுக்கு தான் அதை வித்திருக்காங்க. The first one said to the second, if I had your eggs, I would have earned ₹15. To which second replied, if I had your eggs, I would have earned ₹6 into 2/3. இப்போ இவங்களது இவங்க கையில இருந்திருந்தா இவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. So how many eggs did each had in the beginning? ரெண்டு பேரும் ஆரம்பத்துல எத்தனை எக்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்கன்னு கேக்குறாங்க. இங்க வந்து நம்மளுக்கு எத்தனை எக்ஸ்னும் தெரியாது, எக்ஸோட ரேட்டும் தெரியாது, அதோட டோட்டல் காஸ்டும் தெரியாது. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ எப்படி டினோட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் விமென், அப்புறம் செகண்ட் விமென். அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டை நம்ம தான் பொறுமையா எழுதணும். அப்புறம் எக்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ், அப்புறம் அதோட காஸ்ட் ருபீஸ் per எக் எவ்வளோன்னு தெரியாது. எக்கும் ருபீஸையும் மல்டிப்ளை பண்ணாதான் டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ டோட்டல் காஸ்ட் இப்படி ஒரு டேபிள் காலம் மேக் பண்ணிட்டு எக்ஸ் எத்தனை நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் டினோட் இட் ஆஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இது எவ்வளோ எக்ஸ்ன்னு தெரியாது, அதோட ரேட்டும் தெரியாது. ரேட்டை ஏ அண்ட் பின்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் காஸ்ட் இத்தனை எக்ஸ் இத்தனை ருபீஸ் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து ஏஎக்ஸ் பிஒய். இவ்வளவுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட முடியும். இப்போ அவங்க கொடுத்திருக்க ஹிண்ட் என்னன்னா எக்ஸ் ஒய், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதான் உங்களோட ஹிண்ட் 1. அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 இதை எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் sold them for same sum of money. ரெண்டு பேரும் அதை விற்கும் போது ரெண்டு பேரும் சேம் டோட்டல் காஸ்ட்டுக்கு தான் வித்திருக்காங்க. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச செகண்ட் ஹிண்ட், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஏஒய், அதாவது ஃபர்ஸ்ட் உமன் செகண்ட் உமனை பார்த்து இஃப் ஐ ஹேட் யோர் எக்ஸ், ஃபர்ஸ்ட் உமன் செகண்ட் உமனை பார்த்து இஃப் ஐ ஹேட் யோர் எக்ஸ் ஐ வுட் ஹவ் earned ₹15 அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ₹15 எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன்னு சொல்றாங்க. அப்போ ஏஎக்ஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க, ₹15 எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல to which second woman replied, if I had your eggs, I would have earned ₹6 into 2/3. ₹6 into 2/3 நம்ம 6 3s are 18, 18 plus 2 20, 20/3 அப்படின்னு எழுதலாம். அப்போ bx equal to 20/3. இப்போ என்கிட்ட இருந்திருந்தா நான் ₹15 எக்ஸ்ட்ரா வித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்கிட்ட இருந்திருந்தா நான் 20/3 எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன், அதாவது அவங்களத விட எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ப்ராஃபிட் பத்திலாம் பேசல. இவங்க வந்து என்னோடது உன்கிட்ட இருந்திருந்தா, உன்கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் என்கிட்ட இருந்தா நான் ₹15 வாங்கியிருப்பேன்றாங்க. செகண்ட் உமன் வந்து உன்கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் என்கிட்ட இருந்திருந்தா நான் வந்து 20/3, அதாவது ₹6 into 2/3 வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான். இங்க ப்ராஃபிட் பத்தி எதுவும் பேசல. ஸோ இவ்வளவுதான் சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வச்சு நம்ம இதை தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம சம்ம மூவ் பண்ணணும். இவ்வளவுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஹிண்ட். இப்போ வந்து ரெண்டு பேரோட ஏஎக்ஸ் இன்டூ பிஒய், ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் நம்ம ஆக்கிட்டோம். அப்போ ஏஎக்ஸ் இன்டூ பிஒய் ரெண்டு பேருக்கு மல்டிப்ளை பண்ணா ஒரு டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இன்டூ ஃபோர்த் ஈக்குவேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எல்லாமே அன்னோன், ஏஓ அன்னோன், பிஓ அன்னோன், எக்ஸோ அன்னோன், ஒய்ஓ அன்னோன், எல்லாமே அன்னோனா இருக்கும் போது நம்ம எப்படி
ஏ பி அண்ட் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்டெப்ல தான் மூவ் ஆக முடியும். இங்க ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய்னா ஏஎக்ஸ் பிஒய் ஏதாவது ஈக்குவேட் பண்ணி அதுல இது ரெண்டு ஈக்குவல்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஏதாவது வேல்யூஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் இது எங்கேயாவது போய் யூஸ் பண்ணணும். 3 and 4 கம்பேர் பண்ணாதான் இந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 and 4 கம்பேர் பண்றதுக்கு இப்போ ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த ரெண்டு காஸ்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3x into 4 சாரி 3 into 4 is ax into by. ரெண்டத்தோட ரேட் வந்து 15 into 20/3. கேன்சல் பண்ணோம்னா 5 times ax into by. by திருப்பி நம்ம ax னே போட்டுக்கலாம், இல்ல ax by னு போட்டுக்கலாம். அப்போ ரெண்டும் சேமா இருந்தா ax into ax இருந்தா இது வந்து ஒரு ax the whole square. So இங்க 5 into 20 is 100. இதுவும் ஒரு 100. இப்போ ax ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அப்ப இது 10 ஆயிடும். அப்ப x equal to 10/a. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு x டேர்ம் தான் கிடைச்சிருக்கு. x வந்து 10/a. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? x equal to 10/a நம்ம எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி bக்கும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். b என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். இப்போ சப்ஸ்டியூட் x equal to 10/a in fourth equation, which will give you b into 10/a equal to 20/3. இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ வந்து இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா b equal to 20/3 into இது இந்த பக்கம் போனா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 10a/10 கேன்சல் பண்ணா 2. so which will give you b equal to 2a/3. b வந்து 2a/3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு x டேர்மும் ஒரு b டேர்மும் கிடைச்சிருச்சு. திருப்பி இந்த b டேர்ம் என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த b கொண்டு வந்து ஏல எங்கேயாவது a இருக்கிற டேர்ம்ல எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணணும். b கொண்டு வந்து ஏல இருக்க எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணா இது வந்து ஒரு ஈக்குவல் ஆயிடும். b கேன்சல் ஆகி இது வந்து ஏலயே இருக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் b equal to 2a/3 in equation number 2. equation number 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நம்ம x கிடைச்சிருச்சு, b கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸையும் பியும் இங்க கொண்டு போனாதான் நம்ம இந்த x plus y plus 100 இருக்கு பாருங்க. இதுல தான் இப்போ நம்ம ஏதாவது செய்ய முடியும். இதுல செய்யறதுக்கு இன்னொரு x and y டேர்ம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனாலதான் இங்க இருக்கிறதுலே நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா ax equal to by, ax equal to 2 into a/3 into y. அப்ப a and a ஈக்குவலா லெஃப்ட் சைடுல நியூமரேட்டர்ல இருக்க கேன்சல் ஆயிடும். இந்த 3 இந்த பக்கம் போனா 3x equal to 2y, which will be 3x minus 2y இருந்தா equal to 0 பண்ணிடலாம். mark this as fifth equation. இப்போ equation 1ஐயும் equation 5ஐயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். equation 1 கவனிச்சீங்கன்னா இங்க equation 1 into 2 பண்ணா 2y கேன்சல் ஆயிடும். அப்ப equation 1 into 2 பண்றோம். equation 2 அப்படியே எழுதலாம். அப்ப இது 2x plus 2y equal to 200. இது 3x minus 2y equal to 0. y cancel ஆயிடும். அப்போ 5y equal to 200, which will give you x equal to 200/5 40 times. x 14 கிடைச்சிருச்சு. Put x equal to 40 in first equation. First equation லே போட்டோம்னா x 40 plus y equal to 100. அப்போ y வந்து 100 minus 40 வந்து 60 கிடைக்கும். So x and y கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு உமனும் ஆரம்பத்துல எவ்வளவு எக்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் எக்ஸ், செகண்ட் உமன் ஒய்னு கொண்டு வந்து இங்க நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எங்க காஸ்ட்டை பத்தி எதுவும் அவங்க கேட்கல. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எழுதிடலாம். therefore the first woman had 40 eggs and
second women had 60x in the beginning. Question என்ன கேட்டிருக்காங்க, beginningல ரெண்டு பேர் எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னு கேக்குறாங்க. So beginningல ரெண்டு பேருமே இவ்வளவு x வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம அப்படி எழுதி இந்த சம்ம முடிச்சுப்போம். That's all. Your question number 9 solution is over. Hope you all can understand the video. Thank you.